الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدين والأقربون وللنساء نصيب مما ترك الوالدين والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத்துன் அன்-நிசாவினுடைய 7வது வசனத்தில் உள்ள செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதுவரையிலும் அல்லாஹ் கூறிய 6 வசனங்களில் அனாதைகளை பற்றியும் அந்த அனாதைகளுடைய அந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனாதைகளுடைய உரிமைகளை பற்றியும் அவர்களுடைய சொத்துக்களை பற்றியும் அவர்களை பாதுகாப்பதை பற்றியும் அவர்களிடத்தில் நாம் எப்பொழுது அவர்களுடைய சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் கூறி வந்தான். இப்ப இந்த 7வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் எதை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், வாரிசு சட்டங்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். இந்த வாரிசு உரிமை சட்டம் இருக்குது, அது இஸ்லாம் சொல்வதை போன்று எந்த மார்க்கமும் எந்த மதமும் சொல்லல. வாரிசு உரிமை சட்டம் ஒண்ணு இருக்குது. இந்த வாரிசு உரிமை சட்டத்தை இஸ்லாம் பேசுவதை போன்று, இஸ்லாம் வழிவகுப்பதை போன்று, இஸ்லாம் சொல்வதை போன்று எந்த மார்க்கமும் மதமும் சொல்லலங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த வாரிசுரிமை சட்டத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் தன்னுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்துக்களை நாம் எப்படி கொடுக்கணும் என்கின்ற விஷயத்துல அல்லாஹ்வே முடிவு செய்து விட்ட ஒரு விஷயமாக இதை பத்தி அல்லாஹ் பேசுறான். நீ முடிவு செய்யக்கூடாது, உன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நாம முடிவு செய்யக்கூடாது, நம்ம கையில கிடையாது. என் பிள்ளைக்கு நான் இந்த பிள்ளைக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன், மூத்தவனுக்கு இவ்வளவு கொடுப்பேன், 2வது பையனுக்கு இதை கொடுப்பேன், என் பொண்ணுகளுக்கு நான் கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காமையும் போவேன், இந்த மாதிரிலாம் எந்த முடிவையுமே நாம எடுக்கவே முடியாது. நேரடியாவே அல்லாஹ்வே ஒரு முடிவு எடுத்துட்டான். அல்லாஹ்வே ஒரு முடிவு எடுத்து இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீ இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுதான் கொடுத்தாகணும், இது என்னுடைய கட்டளை, இது நான் விதிக்கப்பட்ட, என்னால் அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட விதியாகும் என்பதாக அல்லாஹ் வல்ல இறைவன் தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நாம் எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அதுல என்னென்ன உரிமை இருக்கிறது என்பதை பத்தி தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுகின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதைனி வல் அக்ரபூன். பெற்றோரோ, ஒருவருடைய பெற்றோரோ அல்லது நெருங்கிய உறவினரோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு அதில் ஒரு பாகம் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்றான். லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதைனி வல் அக்ரபூன். ரொம்ப நெருங்கிய உறவினர் ஒருத்தர் பெரிய சொத்துக்காரரா இருக்கிறாரு, அவரு மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த நெருங்கிய உறவினருக்கு யார் ரொம்ப நெருக்கமான ஆளா இருக்கிறாரோ அதுல ஆண்களுக்கு பங்கு உண்டு. பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்க, அப்ப பெற்றோர்களுடைய தாய் தந்தையில இறந்து போயிட்டாங்க, அப்ப அவங்களுடைய சொத்துல யாருக்கு உரிமை உண்டு? அவருடைய அங்க ஆண்களுக்கு அதுல உரிமை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வலின்னிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதைனி வல் அக்ரபூன். அதே போன்று பெண்களுக்கும் அதுல பங்கு உண்டு. பெற்றோரோ அல்லது நெருங்கிய உறவினரோ, அந்த பெண்ணுடைய பெற்றோரோ அல்லது அந்த பெண்ணுக்கு நெருங்கிய உறவினர்களோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு எப்படி பாகம் உண்டோ அதே போன்று பெண்களுக்கும் பாகம் உண்டு என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லிட்டு, மிம்மா கல்ல மின்ஹு, அது குறைவாக இருந்தாலும் சரி, அவு கசர, அது அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த சொத்து ரொம்ப கம்மியா இருக்குது, என்ன ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாருங்க, அது ஒன்னும் பெருசா ஒன்னும் தேராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன செய்யறது, இதை ஏன் 3-4 பேத்துக்கு போட்டு பிரிச்சுக்கிட்டு யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்துருவோமே அப்படிங்கிற முடிவு போடுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சொத்துல அவர் வச்சுட்டு போனது ரொம்ப கம்மியான சொத்து, இதை போய் அவருக்கு இருக்க 4 பிள்ளைகளுக்கு பிரிச்சோன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால இதை யாராச்சும் ஒரு ஆள் எடுத்துட்டு போய் கேட்டோம் என்கின்ற அடிப்படையில் யாராவது ஒரு ஆள் அதை அபகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது, அதுக்கு கூட்டணிக்கு போறது, இது எல்லாமே குற்றம் என்பதாக அல்லாஹ் சொல்ல வரான்.
அப்போ குறைவாக இருந்தாலுமே அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், மிம்மா கல்ல மினு, அது ரொம்ப குறைவான சொத்தாக இருந்தாலும் சரி, அவு கசர, அது அதிகமாக சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்துல ஆண்களுக்கும் பாகம் உண்டு, பெண்களுக்கும் பாகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நசீபம் மஃபுரூதா, அல்லாஹ் கடைசியா சொல்றான் இந்த வசனத்தினுடைய முடிவுல, இது என்னால், இது அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட பாகமாகும் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ ஆரம்ப காலகட்டத்துல இந்த அறியாம காலம் என்பதாக சொல்லுவாங்க. இந்த அறியாமை காலத்துல பெண்களுக்கு அறவே சொத்துக்கள் என்பது மறுக்கப்பட்டு வந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்துல அரபியர்களுடைய பழக்கத்துல அவங்க பெண்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பெண்களுக்கும் சிறியவர்களுக்கும், அந்த சிறியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சொத்து கொடுக்க மாட்டாங்க, சொத்தே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. அப்பதான் பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்கின்ற ஒரு இறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தா. அது எதனால அல்லாஹ் இறக்கி வச்சா அப்படின்னு சொன்னா, அன்சாரி சஹாபி ஒருவர், அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவுசிபுனு தாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வஃபாத்தா போயிடுறார், மௌத்தாயிடுறார். அவர் மௌத்தாகும் போது ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைங்க, ஒரு சின்ன பையன், இந்த 3 குழந்தைகளை விட்டுட்டு அவர் மௌத்தாயிட்டார். அப்போ இந்த சொத்துக்கள்ல வாரிசுதாரர்கள் என்பதாக வந்துட்டாலே அதுல ஆண்களுக்கும் பாகம் உண்டு, பெண்களுக்கும் அதுல பாகம் உண்டு. ஆண்கள் மட்டுமே சொத்துக்களை எடுத்துக்கொள்வது, பெண்களுக்கு அறவே மறுப்பது என்பதை முற்றிலுமாக அல்லாஹு தாலா கடுமையாக அதை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறார்.
عما يصفون